அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதிமுக பாஜக இந்த இரு கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நகர்வுகள் தான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு வந்திருந்தார். அரசியல் குறித்து விவாதிக்கவில்லை, கூட்டணி தொடர்பெல்லாம் பேசவில்லை, தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலை குறித்து பேசியிருக்கிறோம், இங்க இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசணும் அப்படின்னு அவர் சொன்னாலும், அமித்ஷா அதற்கு பிறகு தன்னுடைய சமூக வலைதளத்தில் இட்ட பதிவு, அதற்கு பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சப்மிட்ல அவர் பேசினது, அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு அது குறித்து சரியான நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு அமித்ஷா அதனை தெளிவுபடுத்தி இருந்தார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் தனியாக அவசரமாக போய் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து வந்ததாக, ரகசியமாக சந்தித்ததாக தகவலும் இருக்கிறது. டெல்லி வட்டாரங்கள் அதனை தெரிவிக்கின்றன. இப்போ அமித்ஷா அதிமுக தலைவர்களை, எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், திரு செங்கோட்டையன் ஆகட்டும், தனித்தனியாக இவர்கள் இருவரையும் சந்திக்க வேண்டியதன் அவசியம் என்ன? செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுகவில் ஒரு கலக குரலாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அதன் நகர்வுகளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஒரு நிலையில தனித்தனியாக இருவரையும் சந்திக்க வேண்டியதன் அவசியம் என்ன? அதிமுக கூட்டணி தொடர்பான பிரச்சனை எப்படி போய்கொண்டிருக்கிறது? என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அமித்ஷா அதிமுகவுக்கு அப்படின்ற கேள்விகள் எழுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதிமுகவுடன் கூட்டணிக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் அமித்ஷா, செங்கோட்டையனின் டெல்லி பயணத்தை பற்றி தெரியாது, இபிஎஸ் என்ன திட்டம் போடுகிறார் அமித்ஷா அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பேச போறோம். 4 விருந்தினர்கள் என்னோட இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைகிறார், பத்திரிகையாளர் திரு தா பிரகாஷ், எழுத்தாளர் திரு ஜே ராம்கி, வலதுசாரி சிந்தனையாளர் திரு எம் குமார் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். 4 பேருக்கும் வணக்கம். திரு பிரகாஷ், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வராரு, அதே மாதிரி இவரும் செங்கோட்டையனும் போய் பார்த்துட்டு வராரு. இபிஎஸ் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓபிஎஸோட இணைவு அதை பற்றியெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் எந்த சாத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அதை கடந்து போயிடுறாரு. அதிமுகவில் கலக குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் மறுபடியும் போய் அமித்ஷாவை சந்திக்க என்ன காரணம்? அமித்ஷா என்ன திட்டம் திட்டுக்கிறார்? 2 பேரும் தனித்தனியா சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன பிளான் வச்சிருக்காங்க அதிமுகவுக்கு? சட்டமன்ற தேர்தல் அப்போ பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ அமித்ஷா காத்துக்கிட்டு இருந்தார் எடப்பாடியை சந்திக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு பெரிய செய்தி ஓடிச்சு ஊடகங்கள்னா, மோடி ஃபோன் பண்றார், அந்த ஃபோனை எடப்பாடி எடுக்கலை அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இஃப்தார் நோன்புல என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். டெல்லிக்கு போகும்போது கூட நான் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் 3 கார் மாறி பயணம் பண்ணுறாரு. பத்திரிகையாளர்கள் டெல்லி பத்திரிகையாளர்கள், தமிழ் பத்திரிகையாளர்கள் சேஸ் பண்ணி தான் அவரை பிடிக்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு சினாரியோ பாருங்கள். எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட இருந்தார், ஜெயலலிதா ராஜீவ் காந்தியோட இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எடப்பாடி மோடியோட இருக்காங்க. ஆனால் இவங்க தலைவர்கள் இவங்க தொடர்பு வச்சுப்பாங்க, அந்த கட்சியோட தொடர்பு வச்சுப்பாங்க, பிரதமராக இருக்கவங்களோட உறவு வச்சுப்பாங்க. 2வது இருக்கக்கூடிய ஒரு லீடர், செங்கோட்டையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லீடர் போய் உறவு வச்சுப்பாரா? அது தலைவருக்கு தெரியாதுன்னு தலைவர் பதில் சொல்வார். அதுக்கு அங்கதான் கேள்வி வரும். அப்போ ஒரு மர்மம் இருக்குல்ல, அதுல பெரிய அளவுக்கான ஒரு மர்மம் இருக்குன்னு. இது இல்லாமல் இவங்க போகிறாங்க. பூபேந்திர யாதவ்னு ஒரு மத்திய அமைச்சர், அவங்க மனைவி இங்கே யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவங்க கோவையில், அவர் தான் ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. செங்கோட்டையன் போகும்போது அவர் ஸ்ரீதர்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறார், அவர் டிரான்ஸ்லேட்டர், அவங்க தான் போகிறாங்க. இந்த பூபேந்திர யாதவ், அப்புறம் நட்டா, அதுக்கப்புறம் கிஷன் ரெட்டி, அப்புறம் அன்னபூர்ணின்னு ஒரு அம்மா, இதுதான் ஒரு பேனல். அவங்க சைட்லேருந்து வந்த பேனல். யார் சைடு? அமித்ஷா சைட்லேருந்து வந்த பேனல். 2 பேரும் டிஸ்கஷனுக்கு போகிறாங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தனியாக பேசுகிறாரு எடப்பாடி. ஸோ எடப்பாடி நீங்கள் சமீப காலமாகவே கொஞ்சம் இறங்கி வராரு.
பிஜேபி கூட்டணி அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு வர்றாரு. அந்த இதுல வந்து ஒரு கொஞ்சம் மாற்றம் தெரியுது. ஆமா, இல்ல கூட்டணியே இல்லைன்னு சொன்னவரை 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டார், ரைட்டுங்களா? அப்போ பிஜேபியை நிராகரிச்சுலாம் இப்ப பேசுறது இல்லை. ஆனா இஃப்தார்ல அவர் பேசினது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேச்சு. அது வந்து இஸ்லாமிய இயக்கங்களை பண்ணி வச்சு பேசின பேச்சு. அது வந்து ஒரு இதுவாக இருந்தது. இப்போ அவர் போறாரு, அப்போ ஏதோ ஒன்று பர்சனலாக அவருக்கு இருந்திருக்கு. சரி, அந்த இதில் வந்து ஒரு பர்சனலாக இருந்திருக்கு. அவருடைய சம்பந்தி வீட்டில் 650 கோடி ரூபாய்க்கு ரெய்டு நடந்திருக்கு. அதில் அவரோட மகனும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அவங்க மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க போகுதுன்ற ஒரு பெரிய கிரைசிஸ் இருந்திருக்கு. அந்த கிரைசிஸ் வந்து அவருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. அவர் தனியாக போறாரு, ரகசியமாக போறாரு, ரகசியமாக சந்திக்கணும்னு விரும்புறாரு. எல்லாம் நெருக்கடி கொடுக்குதுன்றீங்களா? ஆமா, அவருக்கு நெருக்கடி வந்து முழுக்க அவரோட சம்பந்தி அவரை வந்து பிடிச்சி உட்கார வச்சு எல்லாத்தையுமே பண்றாங்க. அந்த நெருக்கடி வந்து அமித்ஷாக்கு எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக அவருக்கு உருவாகுது. அது சம்பந்தமாக தான் 1/2 மணி நேரம் தனியாக பேசுகிறாரு. அவருடைய மகன் சம்பந்தமான விஷயம், அதில் ஒரு 8.5 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கு. அதுல வந்து அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு பண்ணி சந்திப்பு. அது ஒரு புறம். செங்கோட்டையனை தனியா சந்திக்கிறார்ல, அது என்ன நோக்கம்? அது வந்து செங்கோட்டையனை வந்து இவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க, பிஜேபி தான் ஆப்ரேட் பண்ணுது. செங்கோட்டையனை வந்து எடப்பாடிக்கு எதிராக கலகம் விளைவிக்க தூண்டியது வந்து பிஜேபி. அந்த பொறுப்பை வந்து ஹேண்டில் பண்ணது நிர்மலா சீதாராமன். அப்போ இந்த எடப்பாடி சந்திப்பு முடிஞ்சோடனே இவர் வெளியில வந்துட்டு இவர் பட்ஜாவாம என்ன சொல்றாரு, நாங்க ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அப்போ இவர் வந்து இந்த கண்டிஷனுக்கெல்லாம் அவர் மகன் அந்த சம்பந்தி மேல இருக்கக்கூடிய கேஸு இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து வேற மாதிரி போறாரு. ஆனா பொலிட்டிக்கலா வரும்போது சசிகலாவையும் சேர்த்துக்க முடியாது, எடப்பாடியும் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்க முடியாது, சசிகலாவையும் சேர்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரோக்ல எடப்பாடி வராரு. இது இவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய இடி. அப்போ இவர் ஏற்கனவே ட்வீட் பண்ணி நாங்க வந்து அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்கோன்னு அந்த சந்திப்பு நடக்கும்போதே ட்வீட் போடுறாரு அமித்ஷா. அதுக்கப்புறம் இப்போ இந்தியா டுடே மீட்லயும் உட்காந்து அவர் சொல்றாரு. அப்போ இவர் படியிலன்ன உடனே ஏற்கனவே இந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கூப்பிட்டு உட்கார வச்சு நிர்மலா சீதாராமன் பேசிட்டு, நிர்மலா சீதாராமன் தான் அமித்ஷாவை கொண்டு போய் சந்திக்க வைக்கிறாங்க. முதல்ல அவரை வந்து அமித்ஷா முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாங்க, அவங்க டின்னர் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறமா அமித்ஷா சந்தித்தார் அப்படின்றதா வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ இவங்க வந்து அதிமுகவோட அமித்ஷா கிளியர், அதிமுகவோட கூட்டணி அது எடப்பாடியை வச்சுக்கிட்டு கூட்டணியா எடப்பாடி இல்லாத கூட்டணியா? எடப்பாடி இல்லாத கூட்டணினா செங்கோட்டையன் தலைமையில எடப்பாடி என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி அவருடைய ஆதரவாளர்கள், அவர் ஒரு ஸ்ட்ராங், ஒருவேளை அவர் விஜயோட போவாரா போல இருக்கு, அது தெரியல. இது வந்து கிளியரா இருக்காங்க. இனி வந்து களம், அதாவது நீங்க சொல்ல வர்றதுன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லையானால் எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார், செங்கோட்டையன் தலைமையில ஒரு அதிமுக அணியை கட்டமைச்சு என்டிஏ அவங்களுடைய ஃபார்முலா இதாங்க. 134 சீட்டு ஏடிஎம்கே, 100 சீட்டு வந்து பிஜேபிக்கு கொடுத்துடணும். பிஜேபி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியோட அதிமுக கூட்டணி, இந்த 2 கூட்டணியா வச்சுதான் அவங்க கொண்டு போறாங்க அந்த அலையன்ஸ். பேசலாம். திரு குமார், ஒரு நெருக்கடியை உருவாக்கி கூட்டணியை இறுதி செய்ய நினைக்குதா டெல்லி பாஜக தலைமை? அமித்ஷா அந்த பிளான்ல தான் இருக்கிறாரா? அரசியல்னாலே அதானே, பாலிடிக்ஸ்னாலே ஜனநாயகத்தில் எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். நெருக்கடிங்கிறதுன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா அதிமுகவும் அப்படி சொல்லணும். இல்லை அதிமுகவும் பலகீனமாக இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கணும். 48% இருந்து 19க்கு வந்துட்டு, பாஜக 2.5% இருந்து கூட்டணியா சேர்த்த பாஜக பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். இப்பவும் பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி இருக்கட்டும், நான் ஓட்டு வங்கியே சொல்றேன். 48% ஓட்டு வங்கி இருந்தது அதிமுகவுக்கு, அது இப்போ 19ல வந்து நிற்குது. பாஜக 2.5-3% இருந்து 14% வரைக்கும் 18% வரைக்கும் போயாச்சு கூட்டணியோடு சேர்த்து. அப்போது ஒரு பக்கத்தில் அந்த ரேஷியோ பாருங்கள், அது காலத்தினுடைய கட்டாயம். அப்போ இப்போ துணை தேவைப்படுது, 2 பேருக்குமே துணை தேவைப்படுறது. அதிமுகவுக்கும் துணை இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், வேற ஆகிடும்.
பிஜேபிக்கும் தனியா ஜெயிக்க போது தனியா இயங்கி வந்துரும் அப்படிங்கிறது சொன்னா அது பொய். இல்ல நீங்க சொல்றதுலயே ஒரு முரண் இருக்குல்ல, வளர்ந்திருக்கு அதீதமா அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்றீங்க, ஆனாலும் பிஜேபிக்கு துணை தேவைப்படுது, அதிமுக அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு ஆட்சி அமைக்க முடியாதுல்ல, ரெண்டு பேரும் சேரணும்ல. அந்த 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 அடிப்படையில பாஜகவிலையும் ஒரு குரூப் வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவிலையும் எடப்பாடி, திரு முனுசாமி, இன்னும் ஒரு சிலர், ஜெயக்குமார், இப்படி 1-2 பேரை தவிர, ரொம்ப 4-5 பேரை தவிர பாக்கி எல்லாருமே கூட்டணி வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. காரணம் என்னன்னா, கூட்டணி இல்லை என்றால் அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்கு எதிர்காலம் இருள்மயமாக ஆயிடுங்கிறது அவங்க பயப்படுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சரிவு தொடர்ந்து 10 தேர்தல் சரிவு இன்னும் தொடர்ந்து போய் கொண்டிருந்தால் பிரச்சனை ஆயிருங்கிறது, அதுதான் நெருக்கடி, வேற ஒன்றும் இல்லை. அந்த நெருக்கடிக்கு ஒரே அடியாக இவர்கிட்ட ரிவர்ஸ் கேரே கிடையாது, நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே என்கிட்ட கிடையாதுங்கிற ஒரு கோட்பாட்டில் எடப்பாடி போய் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலேருந்தே கட்சியை உடைச்சது அந்த 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒரு கான்செப்டை வைத்துக்கொண்டு இன்னொரு முறையை நம்ம முதலமைச்சராக வந்துடலாங்கிற ஒற்றை நோக்கத்தில் தானே எல்லாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு அவர் எடுத்து அறிவித்தது, செயல்பட்டது எல்லாமே தவறாக பார்க்கப்படுது. இது தவிர இரட்டை இலை சின்னம் வேற வந்து கொரியில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு வந்துடும் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சமரசம் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் கூட்டணியை பற்றி தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால் மற்ற பிரச்சனைகள்லாம் எடப்பாடி போனது யார்கிட்டையுமே சொல்லிட்டு போயிருக்கணும். ஒரு பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போறேன், இது முக்கியமான முடிவை பத்தி பேச போறேன்னு சொன்னா மற்ற தலைவர்கள் சொல்லிட்டு தான், யாருமே சொல்லல. நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்ட்டீங்க. நெருக்கடி கொடுப்பாங்கன்னு நான் பயன்படுத்துறேன் அந்த வார்த்தையை, நீங்களே சொல்லிருக்கீங்க. இல்ல அத நெருக்கடின்னு பார்க்க வேண்டாம். நெருக்கடி இல்ல, கூட்டணின்னு அப்படியே எடுத்துங்க. கூட்டணின்னு எடுத்துங்க, நெருக்கடியே கிடையாது, கூட்டணின்னு எடுத்துங்க. கூட்டணி 2 பேருக்கு துணை தேவைன்றீங்கல்ல, 2 பேச்சுலர் 2 பேருமே துணை தேவைப்படுது 2 பேருக்கும். அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா தான் பலம் பொருந்திய ஒரு சக்தியா வர முடியும். இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் யார்ட்டையும் சொல்லாமல் டெல்லிக்கு போனது, அதற்கப்புறம் முதலமைச்சர் சொல்லித்தான் டெல்லிக்கு போய் இதை பற்றிலாம் பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொன்ன பிறகு தான் வேலுமணி தங்கமணிலாம் விழித்து கொண்டு அப்புறம் உஷாராகி அவங்க அடுத்தால போகிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அது உள்ள திரு அன்பு சகோதரர் பிரகாஷ் சொன்னது போல அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல. இப்ப நான் நேரா வந்து அமித்ஷாவுடைய பிளான் என்ன, திட்டம் என்ன அப்படின்றதுக்கு வந்துடும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைவுக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒப்புக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். அதுதான் பிரகாஷ் சொன்னதுல. ஆனா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு ஓபிஎஸ் இணைவுக்குலாம் சாத்தியமே இல்லைன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஆமா, அப்போ இனி அமித்ஷாவுடைய நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட், அவருடைய அதுக்கப்புறம் அது அவருடைய நிலை. அவரு வீட்டில் சாப்பிட்டதெல்லாம் அவலுலாம் சாப்பிட்டதெல்லாம் இப்போ வெளியே தெரியுமா என்னன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் நைட்டில் டின்னர்லாம் அங்கே தான் சாப்பிட்ருக்காங்க. அவல் போட்டு மோமப்படியெல்லாம் போட்டு அங்கே ஒரு டிஷ் இருக்குது டெல்லியில், அது ஈவினிங்கில் சாப்பிட்றது. அதை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தான் எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அங்கே சரின்னுட்டு வந்துட்டு அங்கே பேட்டியை கொடுக்கல, நான் இப்போ வேறு இதெல்லாம் பேசினேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசணும்னு அவர் சொல்லிட்டாரு. சாப்பிட்டது வரைக்கும் கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. அது தகவலை வச்சு சொல்றேன், நான் தகவலை வச்சு சொல்றேன். அதெல்லாம் நீங்க அது இது என்ன, அதனால இதெல்லாம் இருக்கு. ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு யார்கிட்டையும் சொல்லாம போனது, பின்னால இவங்க போனது, ஏற்கனவே 10-15 நாளைக்கு முன்னால இவர் வேலுமணி வீட்டு கல்யாணத்துல செங்கோட்டையன் முதல்ல போனது, அதுக்கப்புறம் அண்ணாமலை போனது, அண்ணாமலையை எல்லாரும் வரவேற்றது, அண்ணாமலைக்கு ரிசப்ஷன் கொடுத்தது, இது எல்லாத்தையும் நீங்க எல்லா புள்ளியும் ஒன்னா இணைச்சு பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் பாஜகவோட இணையதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. எடப்பாடி மட்டும் அதுக்கு பிடி கொடுக்காம இருக்காருங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புருவாயிடும். இதுக்கு மேல என்னால இதுல எனக்கு நல்ல பாயிண்ட், கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க. ஆனா கட்சின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில இருக்கு. கட்சி பொதுச் செயலாளர், ஜனநாயகம் எல்லாரும் விரும்பலன்னா எப்படி இருக்க முடியும் அவர் கையில? ஒரு நைட் ஒரு மணி நேரம் போதுமே, ஒரு பொதுக்குழு எல்லாரும் கூட்டு கையெழுத்து போட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பினா முடிஞ்சு போச்சு. பொதுச் செயலாளர் அவ்வளவுதான், கீழே தான் வரணும், மெம்பர் தொண்டராயிருவார். அதனால அதான ஜனநாயகம். அதனால
எல்லாரும் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இதுல நீங்க சொல்லும்போது மற்ற எல்லாரும் ஆகட்டும், செங்கோட்டையன் தரப்பாகட்டும், அண்ணாமலை எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணத்துல பங்கு கொண்டதாகட்டும், இவங்க எல்லாருமே இந்த இணைவை விரும்புறாங்க, என்டிஏ கூட்டணி அமையறத விரும்புறாங்க. அப்படின்னாலும் எடப்பாடி விரும்புறாரு. எடப்பாடி பழைய கடுபிடி இல்ல, பழைய மாதிரி இருகிற மனதோட அவர் பேசல. இடையில நீங்க நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி, திமுக தவிர யார் வந்தாலும் நாங்க எங்களுக்கு அதெல்லாம் ஆட்சேபனை இல்லைங்கிற மாதிரி ஒரு பேட்டி எல்லாம் இருந்தது. அப்படி என்றால் பழைய நிலையை விட்டு அவர் இறங்கி வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு உள்ள வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் அவருக்கு சேர்க்கணுமா அப்படிங்கிறதுல அவருக்கு அதில் ரெண்டாவது ஒரு கட்டத்திலேருந்து இறங்கி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கார். ஆனால் அதுலேயும் அங்கே எப்படி இருக்காங்கன்னா, ஏற்கனவே எல்லா மாநிலத்திலையுமே ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா, வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை காப்பாற்றுறது பிஜேபியோட பழக்கம். இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்க்கணும், எல்லாரும் ஒன்று சேர்க்கணும். ஏன்னா சவுத்தில் ஒன்று சேர்க்காம இந்த தேர்தலை அதிமுக எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் கூட ரொம்ப கஷ்டம்தான், டஃப் தான். எல்லா அதிமுக ஒருங்கிணைந்தா தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு செல்வாக்கு இருக்கிறது. குறிப்பா அது ஓகே. இப்போ அதிமுக ஒருங்கிணைணும், என்டிஏ கூட்டணி அமையணும், இதெல்லாம் வந்து டெல்லி பாஜகவினுடைய பிளானாக இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில, என்டிஏ தலைமையில இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா ட்வீட் போடுறாரு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி கமிட் பண்ணாதப்போ, அரசியல் நாங்க எதுவும் பேசல அப்படின்னு கமிட் பண்ணாதப்போ ஒரு ட்வீட் போடுறாரு. தமிழ்நாட்டு தலைவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம், நேரம் வரும்போது சொல்லுவோம் அப்படின்னு அமித்ஷா வந்து வெளிப்படையா சொல்றாரு. பட் இன்னும் எடப்பாடி பழனிசாமி எதையும் கமிட் பண்ணல. இப்ப இதெல்லாம் அதிமுகவை பலகீனப்படுத்துற ஒரு முயற்சியா இருந்துறாதா? பலகீனப்படுத்தி எப்படி நீங்க ஒரு கூட்டணியில பயணிப்பீங்க? கேள்வி ரொம்ப சென்சிட்டிவ். நான் அதுக்கு கரெக்டா பதில் சொல்றேன். அதாவது ஏற்கனவே இது பல மாதங்களாக ஒன்று இணையணும், நம்ம வந்து முதல்ல கட்சியை தூக்கி நிறுத்தணும், நம்ம தனிப்பட்ட ஈகோ வேண்டாம் அப்படின்னு குழுவாக திரு எடப்பாடி அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. கட்சியில் உள்ளவங்க பேசியிருக்காங்க, வெளியே இருந்து பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் அவர் இக்னோர் பண்ணிவிட்டு அவர் எடுத்த ஸ்டாண்டில் வந்து அவர் அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுனால அது உள்ள இன்டர்னலாக வந்து அவருக்கு எதிரான நிலைப்பாடு கருத்தியல் ரீதியாக, வேற ஒரு காரணம் கிடையாது. அவரும் சரினார்னா பொதுக்குழு வச்சு எல்லாரும் அவர் சரிதான்னு சொன்னார்னா ஒன்றுமே இருக்காது, அவரை வச்சு எல்லாரும் இயக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பழைய மாதிரி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இந்த வார்த்தை, இந்த கெடுபிடிக்கு பிறகுதான் அவர் ஒரு ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் இறங்கி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து ரெண்டாவது இடத்துல என்ன செக் வைக்காருனாக்கா, மற்றவங்கெல்லாம் அவங்களெல்லாம் எந்த காரணத்தை கொண்டு சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற பிடிவாதத்தில் இருக்காங்க. ஆனால் அதையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காததான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செங்கோட்டையும் அங்கே போறார், செங்கோட்டையும் போறாரு, பாக்குறாரு, பேசுறாரு. இபிஎஸ் வந்து ஒத்துக்கல, அதனால கொஞ்சம் கடுமையான அதிமுக கிட்ட இருந்து நீங்க ப்ரொபோசல் அவங்களே டீல் பண்றாங்கிறது ஒரு பக்கம். இவங்க அதாவது திமுக இப்ப பொது எதிரி, திமுக எல்லாத்துக்கும் பொது எதிரி. அப்படி இருக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதோ அதை சேர்த்து திமுகவை எதிர்த்து ஜெயிக்கணுங்கிறது தானே நோக்கமா இருக்கும். அதான பாலிடிக்ஸ். அது அந்த இடத்துக்கு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதிமுகவுடைய ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்களும் அப்படி நினைச்சா தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த பார்ட்டியோட ஆஸ்பெக்ட்ல வர நான் உங்ககிட்ட திரு அக்னீஸ்வரன் கொஞ்சம் ஒரு நெருக்கடியான நிலைமை தானா? ஏன்னா டெல்லி பாஜக தலைமை இது போன்றதோட திட்டத்தில் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையனை தனியா மீட் பண்றாங்க, அது கட்சியினுடைய தலைவருக்கே தெரியல, எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு அவர் பிரஸ் மீட்ல கடந்து போறாரு. இப்போ கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலாம் பார்த்தோம்னா என்டிஏ தலைமையில தான் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. அந்த மாதிரிலாம் இல்ல, ஏடிஎம்கே தலைமையில தான் அந்த கூட்டணி இருக்கிறது, சிஎம் கேண்டிடேட்ன்றது இபிஎஸ் தான் அப்படின்றதெல்லாம் உறுதிப்பட சொல்ல முடியுது. இப்போ வந்து கூட்டணி பத்தி கேட்டா 6 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு டெல்லி டு அதிமுக இவ்வளவு நிகழ்வுகள் நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறது? டெல்லிக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இங்க சம்பந்தம் இல்லாம தான் ஒவ்வொருத்தரா போயிட்டு வராங்களா சார்? அப்படி பார்த்தா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு அடிக்கடி போறாங்க, சம்பந்தத்தோட போறாங்க. கண்டிப்பா சம்பந்தத்தோட போவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறாரா? ஆம், மன வருத்தத்தில் இருக்கிறார். சரி, அந்த மன வருத்தத்தினால் இந்த இதை பயன்படுத்தி கொண்டு பாஜக பிளவுபடுத்த நினைக்குமா? நினைக்கலாம். ஆனால் இவருடைய மன வருத்தத்தை ஆயுதமாக கொண்டு பாஜக நினைத்தால் பாஜக தோல்வி அடைவார்கள். ஏன்னா கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது அப்படின்னு சொல்றது மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால், செல்வி ஜெயலலிதா அம்மையாரால்
இவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தவர் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் டெல்லி பயணத்தை இங்க பூதாகரமா நீங்க ஆக்க நினைக்கிறீங்க. ஆனால் பேசக்கூடியவர்களும் 3 கார்ல போனாருன்னு சொல்றாங்கல்ல. இந்த தலைமுறை வாயிலாக ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் ஒரே ஒரு இது, அவர் போய் திரு அமித்ஷாவை சந்தித்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? புகைப்பட ஆதாரம் இருக்கா? இருக்கு. நீங்க வெளியிடுங்க, இப்ப வெளியிட சொல்லுங்க. யாரு? திரு அமித்ஷா அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களை சந்தித்தார். இல்ல சொல்லுங்க, இருக்குன்றீங்கல்ல. அப்ப நீங்க அப்ப சந்திக்கல. அமித்ஷா எடப்பாடியாரை சந்தித்ததற்கு புகைப்படாத இல்ல செங்கோட்டையன் பேசுறதே திரு செங்கோட்டையன் அவர்களை பத்தி தான் சார். திரு செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சார் அப்படின்னு சோர்சஸ், இன்சைட் சோர்சஸ் சொல்லுது. அது பொய், முழுக்க முழுக்க பொய். கட்டவிழ்த்து விடப்படுகிற அரசியல் கூட்டணி நாடகம் அது எடுக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்தால் மட்டுமே. சரி, நான் இப்படி அவர் பொதுச் செயலாளருங்க. நான் இப்படி கேட்கிறேன் அக்னி. இப்போ என்னன்னா, செங்கோட்டையன் டெல்லிக்கு போறாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை மீட் பண்றாரு, அமித்ஷாவை மீட் பண்றாரு அப்படின்றதான் தகவல். சரி, நீங்க அதை மறுக்கிறீங்க, ஃபைன், நான் அதை தொடல. நான் மறுக்கலை, உலகமே மறுக்கிறது. சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட அதை பத்தி கேட்கும்போது ஒண்ணு அவர் அதை மறுத்திருக்கணும். அவர் எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருடைய அடுத்த கட்ட தலைவர் டெல்லிக்கு போயிருக்கிறார், மீட் பண்றாருன்னு சொல்லும்போது எனக்கு தெரியல அப்படின்னா அப்ப அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றது இருக்குல்ல. நீங்க அங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா அதை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி தானே. திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தது புகைப்படம் இருக்கு, தேதி இருக்கு. நீங்க பார்த்ததுல இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் போட்ட ட்வீட் இருக்குது. அது மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல திரு செங்கோட்டையன் அவர்களை பார்த்தார்கள் என்று உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமே இல்லாததை வான வேடிக்கை விட்டு தெரிஞ்சீங்கன்னா எல்லாவற்றுக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பொறுப்பேற்க முடியும். உங்க ஆசைக்கு எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இவங்க சொல்றபடியே நீங்க நினைச்சீங்கன்னா, மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். அவர் போற போக்குல நம்மளுடைய மரியாதைக்குரிய குமார் சார் சொன்னாரு, சோர்ஸ்ன்றாங்க. அந்த சோர்ஸ் எங்க இருக்கிற சோர்ஸ்ன்னு எனக்கு தெரியல. சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவள்ல அதுல இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா, அவள்ல வந்து அப்புறம் சக்கரை போட்டாங்களா இல்ல ஜீனி போட்டாங்களா, அது என்னது? இதெல்லாம் வந்து ஒரு தகவலே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் உரிமைகளுக்கும் பாதுகாப்பா இருக்குமா இருக்காதா? நீங்கள் உங்கள் நோக்கம் வேற. இன்னொன்னு சொன்னாரு, அதிமுக பலவீனமா கிடக்கு. அதிமுக பலவீனமாகறத பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் இப்ப சொல்லவா? இல்ல சொல்லி முடிச்சறேன். நான் இப்ப சொல்லி முடிச்சறேன். ப்ளீஸ் என்ன அனுமதி. நான் கேள்வி சேர்த்து சொல்லிருங்க. நீங்க செங்கோட்டையன் இப்ப தனித்தனியா டெல்லி ஏன் டெல்லி போறாரு, அதுவும் தலைவருக்கு ஏன் தெரியாம போறாருன்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கே சரியான பதில் வரல. இன்னொன்னு, அவர் அமித்ஷாவை மீட் பண்ணாரு அப்படின்றதுதான் ரிசர்ச் சொல்றது. நீங்க அதை மறுக்கிறீங்க. 2. அப்புறம் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க போறதாகவும் அது பரிசீலனையில இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அவர் கேட்டதாகவும், ஒய் பிரிவு பாதுகாப்புக்காக மத்திய அரசு பரிசீலனை பண்றது அப்படின்ற இவ்வளவு நாளா செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படல. இப்ப ஏன் திடீர்னு வழங்கப்படணும்? எதுக்காக இந்த முக்கியத்துவம்? நீங்க சரசரன்னு இந்த சாரப்பம்பு தான் சொல்லிடுங்க. அது மாதிரி நீ 3 கேள்வியும் மொத்தமா அடிக்க வச்சீங்கன்னா நான் எதுக்கு தான் சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேட்ட 3 கேள்வியுமே அனுமானத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அது 3மே பொய். எப்படி சொல்றேன்னு கேளுங்களேன். நீங்க ஒய் பிரிவு அப்படிங்கறத நீங்க சொல்லக்கூடிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மறுத்து இருக்கிறாரா? இல்லையா? நான் கேட்கவே இல்லைங்க. நான் திரு அமித்ஷாவை பார்க்கவே இல்லைங்க. சொல்லிருக்காரா? டெல்லியே போல அப்படி. அப்புறம் போனாரு. அப்புறம் அமித்ஷா எல்லாம் பார்க்கல. அப்புறம் போனாரு. யாரு பார்த்தாரு? எந்த தகவலும் இல்ல. லெட் மீ எக்ஸ்பிளைன். அரசியலே பேசலன்னு இபிஎஸ் சொன்னாரு. ஆனா அரசியல் பேசினா கூட்டணி பத்தி பேசணும்னு அமித்ஷாவே ஓபன் பண்ணிட்டாரு. நீங்க என்ன இது வந்து அனுமானம்? நீங்க எப்படி சொல்றீங்க? அரசியல் பேசினாங்களா பேசலையா அப்படின்றது யாருமே திரு அமித்ஷா அவர்கள் சொன்னாரா அல்லது இவங்க சொன்னாங்களா? ஆனா அத கொண்டு வந்து திரு செங்கோட்டையனை நீங்க முடிச்சு போட்டு வரீங்க பாருங்க. அதை விட்டுருங்க. ஒரு ஆங்கில அது விட முடியாது. அது முக்கியமான பாயிண்ட். ஆங்கில நாளேட்டுக்கு ஒரு சமிட் நடந்தது. அங்க வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி அமித்ஷா கிட்ட கேள்வி எழுப்பும்போது, ஆமா ஏடிஎம்கே லீடர்ஸோட பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம், சரியான நேரம் வரும்போது சொல்லுவோம்னு சொல்லிட்டாரு. அப்ப இபிஎஸ் சொன்னதும் அமித்ஷா சொன்னது கான்ட்ரடிக்ஷனா இல்லையா? 2 முரண் இல்லையா? அது 1 வருஷம் இருக்குன்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டாருங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையும் கிளப்பி விட்டுட்டே இருந்தா பொதுச்செயலாளர் இதை மட்டுமே சந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா? இது அனுமானம் கிடையாது. ஒவ்வொன்னா வரும் அடுத்தடுத்து. அப்படி கிடையாது. நீங்கள் அதற்காக சில பேர் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இங்க அதிமுக பலவீனமா கிடக்குது அப்படின்னா நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவில் நான் வந்து பாஜகவை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா 2014 282 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2019 303 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2024 ஏன் 240 வந்துச்சு? நீங்க தான் பலம் புரிந்தவர்களாச்சு.
ஏன் குறைஞ்சிங்க? இப்ப யாரு பலவீனமா இருக்கிறா? ஒரு மாநில கட்சிய ஒரு தேசிய கட்சி தொடர்பு படுத்தி பலவீனமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாமா? இது ஏற்புக்கூடியதா? இன்னொன்னு நம்ம சாரு போகும்போது சொன்னாரு, அதாவது 134 நம்ம 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 நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னாரு, அது 134 அதிமுகவுக்கும் 100 பாஜகவுக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னங்க, யாருங்க, எங்கங்க சொன்னாங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டணி என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொன்னால் மட்டுமே நீங்க சாதாரண டேக் இட் ஈஸியா நீங்க எடுத்துக்கிறீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுவாரோ ஒரு ஏன் எப்ப சொன்னா, ஏன் நாளைக்கு சொல்லிருமா? நீங்க அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்னும் 1 வருஷம் இருக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் ஒரு பாஜகவை அதிமுக எப்படி இது பண்ணுதுன்றது வேற. ஆனால் அதிமுக பாஜகவை ஒருபோதும் கபலீகரம் செய்யாது. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துட்டா இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் ஆளை யோசிச்சு சொல்லுகிறேன். நீங்க பாம்பு குட்டியெல்லாம் போட்டதுக்கு பிறகு அது பசிச்சுன்னா அந்த குட்டியிலே சாப்பிட்டுரும். இட்ஸ் கால் கேனிபலிசம். ஆனால் இந்தியாவில் பொலிட்டிக்கல் கேனிபலிசம் நடக்கிறது. ஒரு மாநில கட்சி அந்த மாநில மக்களின் கலாச்சாரத்தை, உரிமையை ஏற்கனவே ஆண்ட ஒரு இயக்கத்தை நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நம்பிக்கையற்ற ஒரு இயக்கமாக இன்னைக்கு பாரதிய ஜனதா நிக்கிறதுனாலதான் 240 நிக்குதுங்க. ஆக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மட்டுமே 2024 தேர்தல் வரைக்கும் நாளைக்கு மாறுமா? பாஜக வலிமையா இருக்குமா? எனக்கு தெரியல. ஒரு சின்ன கேள்வியோட நான் திரு ராம் கிட்ட போறேன். இப்போ இலைக்குள்ள தாமரையா இருந்தது முன்னாடி, அவங்க அங்க டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப தாமரைக்குள்ள இலை வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படிதான் நீங்க அதை பார்க்கறீங்களா? நான் அடுத்த ரவுண்ட்லயே நம்ம பேசலாம். யாரு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். நீங்க பல தடவை இங்க போட்டிருக்கீங்க, தலைப்பு போட்டிருக்கீங்க, என்ன அரசியல் கணக்குன்னு. அரசியல் கணக்கை விட நான் ஆண்டவன் கணக்கை தான் ரொம்ப நம்புவேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட கணக்கு வெல்ல வேண்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்ட கணக்கு வெல்ல வேண்டும், இன்றைக்கு பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் போட்ட கணக்கு தான் வெல்லும். வெல்லுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்காங்க. இலையை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எந்த தலையும் அசைந்து கொடுக்காது. சரி, ரைட். அமித்ஷா ஒரு கணக்கு போட்டிருக்காரு, இதெல்லாம் தாண்டி அந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திரு ராம்கி, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க 2 பேருடைய தனித்தனியாக சென்று சந்தித்தது? திரு அக்னி அதை மறுக்கிறார், இல்ல செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திக்கல அப்படின்றார். ஆனா நம்ம வட்டாரங்கள் தெரிவிப்பது அவங்க சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பிளான் ஏ பிளான் பி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுக அமையணும், இல்லைன்னா செங்கோட்டையன் தலைமையில ஒரு அணி உருவாக்கணும், என்டிஏல அதை இணைச்சுக்கணும் அப்படின்ற. நீங்க எப்படி பார்க்குறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதுல எடப்பாடி அவருடைய டெல்லி விசிட்க்கு அப்புறம் திரு அமித்ஷா அவருடைய ட்விட்டு போட்டார்ல, மாதிரி தமிழ்நாட்டு திமுக ஆட்சியை அகற்றுவ என்டிஏ தலைமையில் கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொன்ன அந்த ட்விட்டில் இருந்து அந்த பந்து டெல்லி மைதானத்துக்கு போய்விட்டது. இதுக்கப்புறம் அங்கே தான் அரசியல் நகர்வுகள்லாம் அதை மையப்படுத்தி தான், டெல்லியை மையப்படுத்தி தான் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து திரும்பி வந்த பிறகு கூட எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஒன்றும் பெரிய அறிக்கைகளோ பெரிய பத்திரிகை சந்திப்போ நடத்தலை. முழுக்க டெல்லியை மையம் கொண்டு தான் எல்லாமே இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சமீப நாட்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சம்மிட்டில் திரு அமித்ஷா பேசினது சரி, இன்றைக்கி ஒரு டிவியில் பேட்டி கொடுத்துருக்கார். எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த அவர் சொன்ன சாராம்சம் என்னென்னா, நாங்கள் ஏன் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடந்த காலங்களில் நடந்த இதுவரை இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு வாக்குவாதம் அதுவும் சரி, இதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் வரைக்கும் அதுக்கான பதில் கொடுத்துருக்காரு. எதனால் திமுக தேர்தலை ஒட்டி சில விஷம பிரச்சாரங்களை செய்கிறது, அதை நான் அதுக்கு ஒரு பதிலளி கொடுத்துருக்காரு. டீலிமிட்டேஷனில் 0.0001% கூட யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுங்கிற திரும்ப உறுதிமொழிகளை நீ கொடுத்துருக்காரு. இது திடீரென்று தமிழ்நாட்டை மையப்படுத்தி திரு அமித்ஷா அவர்கள் ஏன் இன்றைக்கு இது ரொம்ப விரிவாக திமுகவுக்கு எதிராக பேசினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் அவருடைய ஸ்டாண்டும் அவரும் இல்லை. நேற்று நடந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி கூட இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்காரு. அது சம்பந்தமான சர்ச்சைகளுக்கு விளக்கம் கொடுக்குறார். அதில் ஒன்றும் குறிப்பிட சொல்கிறார், மாரி நான் எந்த கட்சிக்கும் எதிரானவன் கிடையாது, எந்த தலைமைக்கும் ஆதரவு கிடையாது, நான் தலைமை என்ன செய்யுதோ அதை நான் செய்வேன், தலைமை கட்டுப்பட்டவன்லாம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றம், அது டெல்லியை மையப்படுத்தி டெல்லியிலிருந்து ஏதோ ஒரு மாற்றம், அது தமிழக பாஜகவில் மாற்றமா இல்லை தமிழகத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான மாற்றமா, ஏதோ ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போனதா ஒரு செய்தி. நான் என்ன சொல்கிறேன், டெல்லி என்னை சோதித்து பார்க்காதீர்கள் சொன்ன திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு போய் என்னை சோதித்து பாருங்கள்லாம் டெல்லிக்கு போவார். எனக்கு என்னமோ அது சந்தேகமா இருக்கு. நான் நண்பர் அக்னீஸ்வரன் நம்புறேன், நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப பிரச்சனை எதுவுமே இல்லாத எல்லாரும்
ஒருங்கிணைந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் செங்கோட்டையன். இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையோ கலக குரலோ இவர் கட்சியில இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை. ஆனா இப்ப அவர் போனதான் பேசு பொருள். இல்ல, அதாவது நிச்சயமா அவர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடியவர். அந்த இனிஷியேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிற இனிஷியேட்டிவா இருக்கணும். அவர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டையனை வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்து நீங்க வந்து எல்லாரையும் ஒருங்கிணைங்கன்னு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம். டெல்லியில போய் ஒரு அசைன்மெண்ட் வாங்குவதற்கான ஒரு எந்த மாதிரி அதை நம்ப முடியும்னு தெரியல. ரெண்டாவது, நீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எத்தனை தடவை டெல்லி போனார்லாம் தெரியுதா? முதல் முறையாக டெல்லி போனதா அவ்வளோ பெரிய செய்திகள்லாம் வருது. அவருடைய ரோல் எப்படி இருக்கும்? அவரை வந்து மற்ற கட்சி விவகாரங்களில் தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னா அண்ணாமலையில் விளக்கம் கொடுக்குறாரு. இருந்தாலும் நீங்கள் எப்படி பார்க்கப்படுது தமிழகத்தில்? அங்கே டெல்லியிலேருந்து வர உத்தரவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது இது இப்படியே வச்சுக்கலாம், பிளான் ஏ வச்சுக்கலாம். பிளான் ஏன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையில் என்டிஏ கூட்டணி, எடப்பாடி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அது ஒருங்கிணைந்த அதிமுகவா, ஓபிஎஸ், டிடிவி அவங்களெல்லாம் அது ஒரு பிளான் ஏ, பிளான் பி. அதான் சொல்றேன், ஒருவேளை அந்த பிளான் ஏல யார் இருக்காங்கன்னு கேக்குறேன். பிளான் ஏல எடப்பாடி அவர்கள் இருக்கலாம். அதாவது யார் முதல்வர் வேட்பாளராக இருக்கிறது, என்டிஏ கூட்டணி தான். பிளான் ஏல முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி, பிளான் பில முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன், இப்படி எல்லாம் இருக்கலாம் காம்பினேஷன். இப்ப இன்னைக்கு பாக்குறத பார்த்தா முழுக்க டெல்லி அந்த ஷார்ட்ஸ் அவங்க கால் பண்ற மாதிரி போயிடுது. இதெல்லாமே டூ ஏர்லி, இன்னும் 12 மாதங்கள் இருக்கு நமக்கு இருக்கு. ஸோ இதெல்லாமே அனுமானங்கள் தான் பேசுறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி இது மாதிரி இடத்துக்கு டூ ஏர்லின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நடக்கக்கூடிய ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப ரோலர் கோஸ்டரா, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இது வரைக்கும் அந்த கடந்த காலங்கள்ல இவ்வளோ ஒரு ரொம்ப தமிழகத்தை மையப்படுத்தி யாருமே வந்து திரு அமித்ஷா அவர்களோ அண்ணாமலைகளோ தொடர்ச்சியாக இது மாதிரி பேசுனது கிடையாது. ஒரு பெரிய லாங் சைலன்ஸ் இருந்தது. இங்க பரபரப்பா எடப்பாடி அவர்கள் பேசினாங்க, விஜய் சீமான்லாம் பேசும்போது கூட பாஜக தொடர்ந்து அமைதி காத்தது. இன்னைக்கு அவங்க பேசுறாங்கன்னா அவங்க கண்டிப்பா அப்பரன் எடுக்கிறாங்க. ஒரு என்டிஏ கூட்டணியை தமிழ்நாடு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கம்ப்ளீட்டாக ஒரு அப்பரன் எடுக்கிறது அதுக்காக தெரியுது, நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்களை தலைமையை மீறி எத்தனை பேர் டெல்லியில் போய் பேசுவாங்க? அது எப்படி பாஜக தலைமை எப்படி அனுமதிக்கிறது? எனக்கு அதுதான் பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது. அது அப்படி இருந்தா கூட நீங்க செங்கோட்டையன் அவர் ஒரு அவைத் தலைவராகவோ ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருந்தா கூட அவரை அழைத்து பேசலாம், அதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா அவரு ஒரு எந்த முக்கியமான ஒரு முடிவெடுக்க இடத்துல ஒன்றும் இல்ல அதற்கான எந்த அத்தாரிட்டியும் கிடையாத போது அவரை முன்வைத்து எப்படி இந்த அரசியல் விளையாட்டை பண்ண முடியும்? ரெண்டாவது, அவர் ஏற்றுக்கொள்வாராங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. செய்திகள் வந்தா கூட அவர் எந்த அளவுக்கு எடுத்து செய்வாருங்கிறது. இரண்டாவது, நீங்க வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு முதல் வேட்பாளராக எடப்பாடி அவர்கள் தான் தகுதியான ஒரு வேட்பாளராக பார்க்குறான். செங்கோட்டையனை விட என்ன, செங்கோட்டையன் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் 91-96 போக்குவரத்து துறையில் நடந்த ஊழலில் இருந்து வந்தவர் தான். ஸோ அதிலிருந்து மீண்டு வந்தவர் தான். ஆனால் அவரை முன்னிறுத்தி பாஜக அவங்க செய்வாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா பாஜக முழுக்க முன்னிறுத்துறது எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு திமுக ஊழல் கட்சியாகிவிட்டது. அதாவது ஒரு காலத்தில் முற்போக்கு கட்சியாக இருந்த திமுக இன்று வந்து ஊழல்னால மாறிடலாம் அமித்ஷா அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் என்டிஏ கூட்டணி கட்டமைக்கும் போது திரு செங்கோட்டையன் எப்படி முன்னிறுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால அதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்ல. சோ இன்னைக்கு வந்து ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் இப்ப இன்னும் அது உறுதிப்படுத்தவே இல்லை. செங்கோட்டையன் எதற்காக போனாராங்கிறது தெரியல. போனா யார்கிட்ட போய் பேசினாரு என்னன்னு தெரியல, என்ன காரணம் இல்ல. ஆனா இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குறதுலாம் என்ன ஒரு விஜய்க்கு ஒய் விசிட் இது கொடுக்கும்போதே பெரிய கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டன. அப்படின்னா ஒரு பெரிய த்ரெட்டனிங், அதை விட பெரிய த்ரெட்டனிங் வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இதை ஏன் பாஜக டெல்லி பாஜக அதை செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டா இருக்கு. பேசலாம். திரு அக்னீஸ்வரன், நம்ம பேசின மாதிரி சர்ச்சையே இல்லாத தலைவர் தான் செங்கோட்டையன். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதுக்கான அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசி சரி பண்ணிட்டோம். சட்டப்பேரவையில் கூட 2 பேரும் ரொம்ப இயல்பா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும். அப்படி இருக்கும்போது நம்ம முன்னமே கேட்டு தனியாக தலைமைக்கு தெரியாம டெல்லி செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒன்று. இன்னொன்னு, அதுக்கு முன்னாடியே மோடியை வந்து உலக தலைவர் அப்படின்னு அவர் புகழ்ந்திருந்தார். அதுவுமே இப்போ திடீர்னு நீங்க பிரதமரை ஏன் புகழ்றீங்க? இது எல்லாமே வந்து டு டெல்லி செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. செங்கோட்டையன் அவர்களை வச்சு ஏதோ ஒன்று பிளே பண்ண போறாங்க அப்படின்லாம் பேச்சு வந்தது. நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பேர் தான் சுத்தி பிரச்சனைகள் கொடுப்பீங்க, ஆனா அவர் நின்று அதை ஃபேஸ் பண்ணக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. ஆக்சுவலா அப்ப பிரச்சனை கொடுக்குறாங்க, இல்ல நெருக்கடி கொடுக்குறாங்க, அவரை சுத்தி நிறைய இந்த மாதிரி பிளான் ஏ பிளான் பி எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அட் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நான் கேட்கிறேன். அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது, எதிர்கட்சியா இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்ல கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை கையாள்வார்? அது எப்படி கையாள்வார் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க பிளான் ஏ பிளான் பி, அதெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள்.
எப்படி வந்து ஒரு நகர்ப்புறத்தை வந்து மேம்படுத்துறது, அதுக்கு பிளான் ஏ பிளான் பி, பட்டா எப்படி கொடுக்கலாம், எத்தனை ஹெக்டேரில் இருக்குது, விவசாய நிலம், அதுக்கு தான் ஒரு அரசியல் கணக்கு ஒத்து வராது. அப்புறம் நண்பர் நம்ம சார் சொல்கிறாரு, பெரிதும் மதிக்கக்கூடிய குமார் சார் சொல்கிறாரு, டெல்லியினுடைய தகவல்களை அப்படியே புட்டு வைக்கக்கூடியவர் 1 மணி நேரத்தில் மாற்றிடுவாங்க அப்படின்றாங்க. நான் இப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு கோபம் வராதுன்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கத்தை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களின் அரசாங்கத்தை, இந்த உலக வல்லரசு நாடான அமெரிக்கா திரு ட்ரம்ப் நினைத்தால் மத்திய அரசாங்கத்தை 1 மணி நேரத்தில் மாற்றிடுவார்னா உங்களுக்கு கோபம் கொப்பளிக்குமா இல்லையா? எந்த ஒரு அரசியல் கட்சியும் தத்தமது நிலையை, அவங்க சித்தாந்தத்தை, கொள்கையை நீங்க முடிவெடுங்கன்ற. பாஜக அதிமுக கூட்டணி வருகிறதா, எவ்வளவு சீட் ஷேரிங், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அந்த காலகட்டத்தில் 2 பேரும் எடுத்துக்கிறட்டும். ஆனா கூட்டணி என்பது 2 தலைவர்கள் தானே சொல்லணும். நீங்க ஏன் திரும்ப அதையே வந்து இங்க போதாங்க சொல்லிட்டாரே, எப்படி கூட்டணின்றத 2 தலைவர்கள் சொல்லணும் இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் சொல்லிட்டாரே. தலைவர்கள் சொல்லிட்டாருன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லலையே, 1 வருஷம் இருக்குன்றாரு. இப்ப இதுல எது உண்மை? அப்போ நீங்க நினைக்கிறது தமிழ்நாட்டில் 2 விஷயம். திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என்கிற ஒரு போலி தோற்றத்தை திமுக உருவாக்க நினைக்கிறது. ஆனா எதிர்த்து நிக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் நாங்க தான் முதலமைச்சர், நாங்க தான் இதா இருக்கிறோம் அப்படின்னு இவங்களும் தனித்தனியா இது நினைக்கிறாங்கல்ல. அந்த சிந்தனையை முதல்ல மாத்தணும். தமிழ்நாட்டில் நடக்க போற சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் அடிப்படை கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அதை நீங்கள் பலவீனமாக நினைச்சீங்கன்னா உங்கள் அரசியல் கணக்கு தான் தோல்வி வர போகுது. அதிமுக யாரையும் அழிப்பதற்காக இல்ல. கேள்வி திரு அக்னி, இப்போ ஏன்னா கடந்த எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி 2021ல பார்த்தா அதிமுக இங்க வராதான்னு அவங்க டெல்லியில காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க எடப்பாடி பழனிசாமி அங்க போய் சந்திக்கிறார். அப்போ அந்த பலவீனம் அப்படின்ற இடத்துக்கு நான் வரல. ஆனா கூட்டணிக்கான தேவை அதிமுகவுக்கு இருக்குல்ல. கூட்டணிக்கான தேவை அதிமுகவுக்கு இருக்குன்னா அதிமுகவினுடைய தலைவர்களும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முடிவெடுப்பாங்க. அது பாஜக இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பாஜக எடுக்க கூடாது. ஏனென்றா நம்ம சாதாரண ஒரு வீட்டுக்கே போகிற போது அவர்கள் அனுமதியோடு தான் நம்ம போகணுங்க. ஒரு நாட்டுல ஆண்ட கட்சி இன்னைக்கும் எதிர்கட்சி, இந்த எதிர்கட்சியை நாங்க தான் இது அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், ஒய்பிரிவு என்ன சும்மா சாதாரணமா வந்து நம்ம கோயம்பேடுல மார்க்கெட்ல காய்கறி தக்காளி வாங்கிட்டு வர மாதிரி நினைக்கிறீங்க? ஒய்பிரிவு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன் கேட்டு கொடுக்குறீங்களா, அல்லது அழுத்தத்திற்காக கொடுக்குறீங்களா, அல்ல அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக கொடுக்குறீங்களா? on what protocol base you are giving, and what preference you are giving, என்ன நோக்கம், உங்கள் நோக்கம் என்ன? யாரை சிதைப்பதற்கு? அது வேற, அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இங்க அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை நீங்க பாஜக கூட்டணி வைக்கட்டும், ஆனால் கூட்டணி வைத்தாலும் அதிமுக தலைமையில் தான் என்பதுதான் சித்தாந்தம். நீங்க வடநாட்டுல என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட கட்சிகள் தான் வலிமை இருக்கிறது அப்படின்னா எங்களுடைய நோக்கம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். 1 மணி நேரத்தை எல்லாம் வந்து அங்க இன்னொன்னு சொன்னாரு சாரு, தேர்தல் ஆணையம் இருக்குது. ஏங்க எல்லாமே இருக்குங்க, அரசியல் கட்சியும் இயங்கிக்கிட்டு தாங்க இருக்குது. நீங்க எல்லாத்தையும் வந்து மேல இருந்து ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரசியல் கணக்கை விட ஆண்டவன் கணக்கு மிக உயர்ந்தது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். திரு பிரகாஷ், ஒரு பாஜக ரகசியமா ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னு பார்க்கறாங்களா? அதாவது தனித்தனியான சந்திப்புகள், ஒரு நெருக்கடி கொடுக்கிறது, இது அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணிராதா? ஒரு கட்சியை வீக்கெண்ட் பண்ணி கூட்டணியில வச்சுக்கிட்டு என்ன அவங்களோட என்ன மாதிரியான ஒரு நட்புறவோட பயணிக்க முடியும்? எங்க மகாராஷ்டிரால வந்து ஷிண்டேவும் அஜித் பவாரும் வீக்கெண்ட் ஆனதுனால தான் தேவேந்திர பட்னவிஸ் வந்து சிஎம் ஆகுறாரு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் நடக்காது சார். கேளுங்க ஒரு நிமிஷம் சார், எங்க நடக்கும் எங்க நடக்காதுன்றது தெரியாதா? நீங்க 4.5 வருஷம் எடப்பாடி காலில் தான், மோடி காலில் தானே விழுந்து மோடி எங்க டேடின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அங்க நடந்தது இல்ல, அப்போ நடந்தது இல்ல, 4.5 வருஷம் ஆட்சி நடந்தது இல்ல. அங்க அது எல்லாமே ஆல் இந்தியால 303, இன்னைக்கு 240. அந்த 303 240 ஆனதுக்கு காரணமே அதிமுகவோட அவங்க பார்லிமெண்ட் தேர்தலில் அலையன்ஸ் போவாதுதான் அப்படின்றதான் எஸ்பி வேலுமணியோட கருத்து. ரைட்டுங்களா? நாங்கள் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்போன்றது எஸ்பி வேலுமணியோட கருத்து, அக்கா தமிழிசையோட கருத்து. எஸ்பி வேலுமணியை இல்லைன்னு சொல்லிவிடுவீங்களா? உங்கள் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? எஸ்பி வேலுமணி தான் தலைமை நிலைய செயலாளர். ஸோ இதில் வந்து ரகசியமே இல்லைங்க. இதில் ஏமாந்து நிற்கிறது யாருன்னா, கடந்த 2 வருஷமாக நாங்கள் பாஜகவுடன் இல்லை அப்படின்னு இன்னைக்கு அக்னீஸ்வரன் பேசுகிற மாதிரி தம் கட்டி மூச்சு பிடிச்சி
எல்லாத்தையும் பாஜக எதிர்ப்பு எல்லாத்தையும் செலுத்தி 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 ஆக்சிஜன் மாதிரி செலுத்தி நிக்க வச்சிருக்கிறது யாருன்னா அதிமுக தொண்டனை. இந்த கூட்டணி வந்து நாளைக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றது இருக்குல்ல, அரித்மெட்டிக் ஓகே, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகும். இந்த கூட்டணி சேர்ந்தா நான் கேக்குறேன், என்டிஏ கூட்டணி, என்டிஏ தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுன்னா அது அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க? அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக நிராகரிப்பார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய 100% பெர்ஃபார்மன்ஸு அங்கே போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டும் அவர் வந்து இந்த கூட்டணியை ஏற்காம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக தொண்டை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா 2 வருஷமா அவங்க கல்டிவேட் பண்ண ஆன்டி பிஜேபி ஃபீலிங். எப்படி 80களில் வந்து காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் வந்தப்போ திமுக தொண்டர்கள் வந்து காங்கிரஸை ஏற்றுக்கவே இல்லை, ஓட்டும் போடல. ஸோ இவங்களுக்கு அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகும், கெமிஸ்ட்ரி வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த கூட்டணி ஜெல்லே ஆகாது. திரு குமார், நான் மறுபடியும் டெல்லி பாஜகவினுடைய திட்டம் அப்படின்றது ஒரு ரகசியமா ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஒரு பக்கம் இபிஎஸ்க்கு நெருக்கடி, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி அடுத்த கட்ட தலைவர்களை கூப்பிட்டு பேசுறது, இதெல்லாம் இந்த மாதிரி கணக்குகள் எல்லாம் போட்டுதான் அதிமுக கூட்டணியோட மர்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கா? கூட்டணிங்கிறது எம்ஜிஆர் வைக்கலையா, கலைஞர் வைக்கலையா? தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்முறையான கம்யூனிஸ்ட் எவ்வளவு, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் எவ்வளவு கீரிக்கும் பாம்புக்கும் இருந்த மாதிரி இருந்தது, அவங்கெல்லாம் கூட்டணி வச்சுக்கலையா? யார் வச்சுக்கல கூட்டணி? கிடைக்கக்கூடிய எல்லா வெப்பனையும் பயன்படுத்தி ஒரு கட்சி கூட்டணிங்கிறது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஜனநாயக முறைப்படியானது. ஜனநாயகமா இல்ல அப்படின்றதுதான். என்ன ஜனநாயகமா இல்ல? அதாவது என்ன ஜனநாயகம் இல்லைன்னா, இப்போ இந்த ஆட்சியை, இப்போ இருக்கிற ஆட்சி மேலே ஆட்சிக்கு நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அதுக்கு அதனுடைய அறிக்கைகள்லாம் மத்திய அரசு புலனாய்வு வழியாக தெரிஞ்சுக்கிடுறாங்க. அமித்ஷாவே பேசியிருக்கிறார், திமுகவுக்கு நிறைய மக்கள்கிட்ட நிறைய எதிர்ப்பு இருக்கிறது என்று. அது தவிர பல காரணங்கள் இருக்கிறது. அது அதிமுகவுக்கும் அதே இதுதான். ஏன்னா திமுக வீழ்ந்தால் தானே அவங்க வர முடியும். அந்த நிலைப்பாடு ஒன்றா இருக்குது. அதே சமயத்தில் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, உள்கட்சிக்குள்ளேயே பிரச்சனையை டெவலப் பண்ணிட்டாரு. அதுதான் அவர்கிட்ட செய்த மிகப்பெரிய தவறு. அந்த தவறை இப்போ பாஜக பயன்படுத்திக்கிறாங்க. பாஜக ஏன் பயன்படுத்தணும்? பாஜக வந்து எப்போதுமே தன்னால் இயங்கக்கூடிய அளவுக்கு அது இப்போ அண்ணாமலை அதை சரியாக எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாடர்ன் ஒரு டைனாமிக் லீடர்ங்கிற ஒரு பேர் இப்போ அவருக்கு வந்திருக்கிறது. புதுசா அவருக்கு பேரு டைனாமிக் லீடர்ங்கிற பேர் இப்போ வந்திருக்கிறது. என்ன குறுக்கீடு? அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே எடப்பாடிக்கு தெரியாம நடந்தது, தெரியலன்றார். செங்கோட்டையன் சந்திப்பு, மலைச்சாமின்னு ஒருத்தர்மா, அவர் வந்து பாஜக கூட்டணி சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுத்ததுக்காக கட்சியில் அன்னைக்கே தூக்கி இருந்தாங்க. அந்த மாதிரி செங்கோட்டையன் மேல நடவடிக்கை செய்ய முடியாது எடப்பாடியால். நான் முடிச்சிடறேன், செய்ய முடியாது. அவர் சொன்னது ரொம்ப 100க்கு 100 சரி. அந்த ஜெயலலிதாவா இருந்தா அடுத்த 10வது நிமிஷம் டைனாமிக் இருக்கிறது வேற, டைனோசரா மாறக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சர். அப்ப ஜெயலலிதா டைனோசரா, ரொம்ப டெமோக்ரஸிக்கு டேஞ்சர். நான் முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிலைமை கள நிலவரத்தை வச்சு தான் எல்லாரும் கணிப்பாங்க. உண்மையை நேசிக்கிறவங்க உண்மையாக இருக்கணும், நல்லதாக யோசிக்கணும், நல்லபடியாக இருக்கணும். நம்ம கட்சி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தில் ஒரு கட்சியோ 2 கட்சியோ 4 கட்சியோ கூட்டணி ஆட்சி வந்தால், இப்போ இருக்கிற ஊழல் ஆட்சியில் கூட்டணி ஆட்சி வந்தா நல்லது தானே? கூட்டணி ஆட்சி வந்தா நல்லதா கட்ட? இல்ல நான் பொதுவா கேக்குறேன், நான் ஜனங்கள்ட்டே கேக்குறேன். ஒரு நாட்டுல கூட்டணி ஆட்சி வந்தால் இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல். மலைச்சாமி இத பத்தி சொன்னாரு. ஏன் அவருக்கு தெரியாம, கட்சி தலைமைக்கு தெரியாம டெல்லி போன செங்கோட்டையன் மேல ஏன் நடவடிக்கை இல்ல? எந்த செங்கோட்டையன்? அது ஒரு பொறுத்திருந்து கட்சி தான் முடிவு எடுக்கணும். இன்னொன்னு இவங்க வந்து அங்கெல்லாம் போறாங்க, இவங்க யாரும் போக கூடாது, பார்க்க கூடாது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறது போல இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார். எல்லோரும் பாருங்க. ஆனா கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். டெல்லி போறாங்க, சந்திக்கிறாங்க, பினான்ஸ் மினிஸ்டர் சந்திக்கிறாங்க. இருக்கட்டும், சந்திக்கட்டும். ஜனநாயகம். ஆனா அதை நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அது இறுதி கருத்தா பொதுச் செயலாளர் கண்டிப்பா முடிவெடுப்பாரு. ஒரே ஒரு கேள்விக்கு நான் அவர் பதில் சொல்லாம விட்டுட்டேன். நான் முடிச்சிடறேன் சிம்பிளா. அதாவது இவர் சொன்னார் 1 மணி நேரத்தில் மாற்றி அமைச்சிடுவாங்க. 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டின் படி கட்சி பதிவு செய்யப்படுகிறது. பொதுக்குழுக்கு தான் அதிகாரம். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி இப்போ நினைச்சாங்கன்னா 12 மணிக்கு நாங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கோம், முடிஞ்சா கதை முடிஞ்சுது.
அவ்வளவுதான். இதுதான் இவங்க முதுகுல குத்துற இந்த சித்தாந்தம். இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை தமிழ்நாடு ஏத்துக்கிறாது. நீங்க ஏத்துக்கலாம், தமிழ்நாடு ஏத்துக்கிறாது. இது வேண்டாம், இதை நிறுத்துங்க. அதிமுகவை தொட்டால் என்ன நடக்கும் என்பதை பார்த்துக்கிற மக்களுக்கு தெரியும். அதிமுக வாழ வைக்கிறது தான் நானும் பேசிட்டு இருக்கேன். யார் அதிமுக வாழ வைக்கல? தமிழ்நாடு தான் வாழ வைக்குது. அதிமுகவை யாரு வாழ வைக்கல? தயவு முதுகுல குத்தாதீங்க. அக்னீஸ்வரன் பேசுறது தவறா. சட்ட வரையறை நான் சொல்றேன். சட்டத்துல இருக்கிற அது நீதிமன்றம் பாத்துக்கிறது சார். நீங்க சொல்லாதீங்க. ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் ஒருத்தர் மட்டும் எதுக்குறதும் பாக்கி எல்லாரும் ஒண்ணா ஒரு அரசியல் கட்சியில எதுவும் கேட்காது சார். ஆடியன்ஸ் ஆரோக்கியமானது கிடையாது. அவ்வளவுதான். கடந்த 30 செகண்ட்ஸா பேசுறது எதுவுமே ஆடியன்ஸ் கேட்காது. லெட் அஸ் கண்டினியூ. இந்த அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். திரு ராம்கி, இங்க பேசுனதுல வச்சு புரிஞ்சு கொண்டது, ஒன்றுபட்ட அதிமுக அமையணும் அப்படின்னு அமித்ஷா விரும்புறாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா மீட்டிங்ல பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இபிஎஸ் சம்மதிக்கல. அவர் இப்போ வரைக்கும் அவர் ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இப்போ இபிஎஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு என்ன? அடுத்த வாய்ப்பு இல்லை. இப்போ இன்றைக்கி வேறு வாய்ப்பு இல்லை. அவர் வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. அதான் சொல்கிறேன், இந்த எல்லா நகர்வுகளும் டெல்லியை மையப்படுத்தி இருக்கிறதுனால அந்த ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அடுத்தது நகட்டுறேன். நான் சொல்கிறேன், அதனால் இந்த கூட்டணி உடனடியாக முடிவு செய்யப்படுவது இரண்டு தரப்பையும் பாதிக்கும். அது பாஜகவும் பாதிக்கும், அதிமுகவும் பாதிக்கும். இன்றைக்கி அவங்களுடைய நேரம் திமுகவுக்கு எதிராக ஸ்கோர் பண்ண வேண்டிய நேரத்தில் உங்கள் கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருப்பதே தவறு தான். கூட்டணிலாம் ஜனவரிக்கு அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீ தனித்தனியாக நின்று திமுக எதிர்த்து விட்டு கடைசி நேரத்தில் கூட்டணி சேரலாம். அது ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறாங்க? இதனால் யாருக்கு என்ன பலன் அப்படி தெரியல. எடப்பாடியோடைய சர்ப்ரைஸாக திடீர் டெல்லி விசிட்டே எனக்கு ஒரு ரொம்ப பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன காரணம்ங்கிறலாம் தெரியல. ஸோ இது இந்த நேரத்தில் கூட்டணி இறுதி செய்யப்படுவது நிச்சயமாக அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லாரும் சொல்லும்போது திரும்ப கூட்டணி உருவாகிட்டா போதும் எல்லாமே நடந்துடும் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்காது. நாடாளுமன்ற தேர்தலே நீங்கள் எடுத்துங்களேன், அப்போவே பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் கூட என்ன ஒரு 2 இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க. தென்சென்னையில் ஜெயிச்சிருக்கலாம், கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாம். இல்ல இப்போ நான் இது கூட்டணி இமீடியட்டா உருவாகிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் அதனால எனக்கு ஞாபகம் வருது கேட்கிறேன். இப்போ விஜய் அவரோட பொதுக்குழு கூட்ட மேடையில கமிட் பண்றாரு, டிவிக்கே டிஎம்கே தான் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்றது. அதனால இப்போ ஏடிஎம்கே அவங்களுடைய அந்த செகண்ட் பொசிஷன் இப்போ அவங்க எதிர்கட்சியினரா அவங்க இருக்காங்க, அதை பொசிஷன் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால அந்த நெருக்கடியில எடப்பாடி அவர்களுக்கு இல்ல. எடப்பாடி பை டிஃபால்ட்டா திமுகவுக்கு எதிரான சக்தி தான் அதிமுக. அது எடப்பாடி தலைமையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவர் விஜய் ஆகட்டும் சீமானா அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றுவதாக பொசிஷன் பண்றாங்க. அவங்க அதிமுக திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு மூலமா நமக்கு வாக்குகள் சேரணும், அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்டே கிடையாது. அது ஒரு வாக்கு கட்டமைப்பதற்காக அவங்க பண்றாங்க ஒழிய அது ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆக்சுவலா இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க எடப்பாடி அவர்கள் இப்ப இந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் ஆன பெரிய இதெல்லாம் ஆகுது. நீங்க அதான் சொல்றேன், இந்த கூட்டணி உருவாக்கி நாடாளுமன்றத்திலே இந்த கூட்டணி உருவாக்கியிருந்தா கூட 7 இடங்களில் டெபாசிட் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, டெபாசிட் கிடைச்சிருக்கும். 2 இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம், அவ்வளவுதான். நிச்சயமா பாஜக 243 தங்கினது காரணம் இங்கே கிடையாது, சவுத் இந்தியாவில் கிடையாது. அது யூபி கை கொடுக்கவில்லை, அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசம் கை கொடுக்காதான் காரணம். அதுக்காக நம்ம இங்க கூட்டணி உருவாக்கிட்டா போதும் உடனடியாக நிறைய கிடைச்சிருக்கும், எழுந்துட்டாங்க, திரும்ப கூட்டணி சேர்ந்தால் நிறைய மாயாஜாலங்கள் நிகழ்த்த முடியலாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு அவங்களுடைய 2 பேர் சேர்ந்து நின்று திமுக எதிராக ஒரு களத்தில் இறங்கி செயல்பட்டாலும் மட்டும்தான் அவங்களுக்கான வெற்றி கிடைக்கும். அது வரைக்கும் டெல்லிக்கும் சேலத்துக்கும் இப்படிலாம் இருந்துட்டு இருந்ததுன்னா இன்னும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கவனம் கிடைக்கும். ஃபைனல் அதனால எல்லாரும் சம்ம பண்ணிருங்க. நான் ஒரு கேள்வியோட திரு குமார் அவர்கள், இப்போ பிளான் ஏ பிளான் பி எல்லாம் சொல்றாங்க. இப்போ செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி இல்ல எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு செங்கோட்டையனை வச்சு என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா கூட செங்கோட்டையன் அவ்வளோ லோடுக்கு அவர் தயாரா? அவர் அந்த மாதிரி அது பெரிய டிசிஷன்ல அதுக்கெல்லாம் செங்கோட்டையன் இல்ல. இது எதுக்கு பயன்படும்னா கடைசியில எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்துடுவார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றும் ஆயிடுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஆயிடாது. எல்லாருக்கும் அங்கே என்ன ப்ரெஷர் எப்படி என்னன்னா எல்லாரும் ஒன்று சேரணும், கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும். அதுக்கு செங்கோட்டையனை துருப்பிச்சிட்டு இல்லை, இயற்கையாக நடக்கிறது. அதை யாரோ தூண்ட வேண்டியது இல்லை. ஒரு பசிச்சா சாப்பிடுவாங்க இல்லையா, 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பசிச்சவங்க எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. அது யாரோ கொடுத்து தான் சாப்பிட்டாங்க, கொடுத்ததுக்காக சாப்பிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, நான் இன்னைக்கு இதோட முக்கியமான ஒன்று சொல்லணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடந்த காலத்தில் அரசியல் முடிவுகள் எப்படி தேர்தல் நேரங்களில் எப்படி எடுப்பாரோ, இங்கே போனால் ஆகுமா அங்கே போனால் ஆகுமா அந்த மாதிரி திருமாவளவன் இப்போ அங்கேயும் யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு இல்லையா, அதை போல புத்திசாலித்தனம் நினைத்து கொண்டு விஜய் கூட போனால் நமக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதில் ஒரு செக்கு வந்தது. அதுக்கப்புறம் பிஜேபியோட அவர் தொடர்பு ஏற்படுத்தினார். இப்போ பிஜேபி கூட இல்லை, இப்போ விஜய் கூட அது பிரச்சனை ஆகிரும்னு தெரிஞ்சா திரும்ப அவர் ஒத்து வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசியா ஒத்து வந்துருவாரு. ஏன்னா
ஒத்து வந்துருவாரு. பார்க்கலாம். திரு பிரகாஷ், உங்களுடைய சம பண்ணிருங்க உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது மேடம் டோட்டலா வந்து ஏன் ஒய் நவ் அப்படின்றது வந்து பர்சனலாக எடப்பாடியோட ரிலேட்டிவ்ஸ் மாட்டினது அமலாக்கத்துறையில் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு திமுகவை சகிக்க முடியல. திமுக வந்து மற்ற மாநில கட்சிகளை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பாஜகவை சித்தாந்த எதிரியாக ஸ்கொயராக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் டிஷர்ட் போட்டு அவங்க அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்த நாள் பீகார்காரன் அதே மாதிரி டிஷர்ட் போட்டு பார்லிமெண்ட்டில். ஸோ திமுகவை சகிக்க முடியவில்லை, இதற்கு ஒரு முடிவு கட்டணுன்றது தான் இந்தியா டுடே சம்மிட்லையும் அவர் பேசுகிறார். திரு அக்னி, நீங்க சம பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் எல்லாம், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரும் திமுகவின் தலைவரும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறையையும் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க வெளிக்காட்டிக்கிறாம இருக்கிறாங்க பாருங்க. அதை போல எதிர்க்கட்சி தலைவர்களும் அதை உணர்ந்து செயல்பட்டால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் தானே சொல்றேன், எல்லாரும் தான். ஆனால் அதிமுக தலைமையில் வரணும். நாம சார் சொன்னாரு புத்திசாலித்தனம்னு, மத்தியில ஆட்சியில இருப்பதனால, அமலாக்கத்துறை கையில இருப்பதனால தன்னை அதிகாரத்தை இது பண்ணி புத்திசாலித்தனம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அந்த புத்திசாலித்தனத்துக்கு அதிகாரத்துக்கு இது பண்ணாங்க. இங்க அன்பு இதெல்லாம் தான். அது இன்னொரு விஷயம். நீங்க இங்க எல்லா நாடு, எல்லா மாநில கட்சிகள், எல்லா பல மதம், பல ஜாதிகள், பல கலாச்சார உணர்வுகள், பல இறை உணர்வு நம்பிக்கைகள் எல்லாமே இருக்குது. அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதிமுகவுடைய கூட்டணி வைத்தால் அது திமுகவை அகற்றக்கூடியதா இருக்கும். அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கட்சியின் தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்த்துக்கலாம். நாளைக்கு நடக்கும். நான் இதை அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நோக்கி எதிர்பார்த்து இந்தியாவிலும் அப்படித்தான் மக்கள் மாற்றத்தை நோக்கி எதிர்பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு